ஏய் என்னடா ஏய் மல்லி வந்துட்டு போயிருக்கான்டா. நம்ம பாப்பா அவன் தான் அட்மிட் பண்ணிட்டு போயிருக்கான். மல்லியா? நான் இல்லாத நேரத்துல அவன் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான்டா. ஏய் சொன்ன மாதிரி வந்துட்டு போயிருக்கான்டா. மருமகனே, என் செல்ல குட்டி, என் பிம்ப குட்டி, உனக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பெரியப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நான் டக்குன்னு போய் பஸ் ஸ்டாண்ட்ல அவர் புடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? நான் வந்துடுறேம்மா. அண்ணே நில்லு. நேத்து வந்த அண்ணன் யார் அவரு? அவனை பார்த்ததில்ல? யாரு? ஏய் நம்ம இளங்கோமா, நீ அவனை பார்த்துருக்குற. வர சொல்லுண்ணே. வருவாமா, அடுத்த வாரம் நான் வர சொல்றேன். என்னண்ணே இப்படி சொல்ற? எனக்கு அந்த அண்ணனை உடனே பார்க்கணும். இத்தனை வருஷமா உன்னை பார்த்த இடத்துலதான் நேத்து அந்த அண்ணனை பார்த்தேன். என் உடம்புலயும் என் பிள்ளையோட உடம்புலயும் அந்த அண்ணனோட ரத்தம் தான் ஓடுது. கூட்டிட்டு வாண்ணே. அது கால்ல விழுந்து கும்பிட்டு ஒரு நன்றி சொல்லணும். ஏய் பாப்பா நீ டென்ஷன் ஆகாத. பக்கத்து ஊர் தான். ஒரு போனை போட்டா டக்குன்னு நாய்க்குட்டி மாதிரி ஓடி வந்துருவான். நம்ம பையன். சரியா? ஏய் செல்லக்குட்டி, நான் வந்துடுறேன்டா. நான் வந்துடுறேன். அம்மாவை பாத்துக்கோ. சரியா? டேய் என்னாச்சு மச்சி? டேய் என்ன கொலை பண்ண வந்தவன் தான் இவளை காப்பாத்தினா. இவளுக்கு ரத்தம் கொடுத்தான்னு தெரிஞ்சா உடம்பு சிலுக்காது. பண்ண உதவி இல்ல தப்பாயிடும் மச்சான். அதுக்கு என்னடா? ஒரு டேய் அது யார் ஃபோன் பண்ற? ஒரு நிமிஷம் மச்சி. டேய் ஒரே நிமிஷம். என்ன பண்றான்? ஹலோ சார். பாஸ் சாரி பாஸ், நான் தான் மாயவரம் மணிவாரம் பேசுறேன். என்ன கொல்ல வரேன்னு சொன்னீங்களே, எப்போ வரீங்க? இல்ல நானே வரேன், எப்படின்னு சொல்லுங்க. ஏய் காலைல எழுப்பி எப்போ கொல்ல வரேன்னு கேக்குற பாரு. உன்னெல்லாம் நேத்தே செஞ்சிருக்கணும். ஏய் மூட்டு படே, ஃப்ரெண்டு தான் பேசுறான். பாஸ் அங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஃப்ரெண்டு தானே சொன்னீங்க. ஃப்ரெண்டு தானே சொன்னீங்க. ஏய் யாருக்கு யாரா ஃப்ரெண்டு? வியாசர்பாடி மல்லிடா. பாஸ் நீங்க வியாசர்பாடியோ இல்ல தரங்கம்பாடியோ காமெடி பண்ணாதீங்க பாஸ். நீங்க என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. பாஸ் லூசு பைய. ஏய் என்ன அவனை வர சொல்லிட்டியா? இல்லடா, அவன் யார்கிட்டயோ என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான்டா. ஐயோ எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிட்டானேடா. ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உள்ள இல்லாம வெளியே வருமாடா. சரி இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? மச்சான் உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு கண்ணை கட்டி காட்டு விட்டா மாதிரி இருக்கும். எப்பறம் அவனை தேடி கண்டுபிடிப்ப? மச்சி நீ அவன் முன்னாடி போய் நின்னா முதல்ல அவனை குத்திட்டு தான் அவன் பேசுவான். சென்னை, வியாசர்பாடி, மல்லி, அவன் ஃபோன் நம்பர் இது போதுங்க சார். ரைட்ல 6 கிலோமீட்டரு, லெஃப்ட்ல 4 கிலோமீட்டரு, சுத்தி வியாசர்பாடி தான். வியாசர்பாடியில் எங்க போனோம்? புடிச்சு கொடுத்தேன். அதுக்கு வேலை காட்டுறீங்க பாத்தீங்களா? உங்களை கழுத்தை வச்சு கொல்ல மட்டுமா இருக்கடா. கலவாணி பேளுங்களா. வணக்கம். டேய் தம்பி, சார் கிழவனு கேளுங்க. டேய் கடம்ப அந்த போலீஸ்காரங்கிட்ட கலவாணி போயிட்டு மாட்டிக்கிட்டு கடையை நடத்த விடுறாங்க. டெய்லி 7 குட்டி இருக்காங்களே. இட்லி மதுரை வாசம் கொல்லுதுண்ணே. எங்க அப்பா கிட்ட அன்னைக்கே சொன்னேன், இங்க கடை வேணாம் மதுரையிலே வச்சுக்கலாம்ட்டு. இங்க ரவுடி பசங்க கடையை சின்னவன வாங்கியிருக்காங்க. இல்லண்ணா, இங்க மல்லின்னு ஒரு அது அவ கொலைகாரனாச்சே. ஆமா, உன் இந்த ஏரியாவில பார்த்தது இல்ல. நீ யாரு? ஐயா கவுனி. ஐயா அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் கிஷோரியா. ஓவர். கிஷோர் எங்க இருக்கீங்க? இமிடியேட்டா லைனுக்கு வாங்க. கிஷோர் இமிடியேட்டா லைனுக்கு வாங்க. என்னடா? ஒண்ணும் இல்ல. டோ வாங்க, ஏரியா வச்சிருக்கீங்க. எஃப்எம் கேக்குறீங்க. லைனுக்கு வாங்க. லைன்ல இருக்க சார், சொல்லுங்க. உங்க ஸ்டேஷன்ல இருந்து யாரும் ஜோன் ரோட் ரவுண்ட்ஸ் போக கூடாது. ஏசி ஹவுஸ் வாங்க. ஓகே சார், நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். பாத்துக்கியா? ஜோன் ரோட் சரௌண்டிங்ல ஒரு போலீஸ் இருக்க கூடாது. காப்பி தட் சார். வேலை செய்ய விடாம தடுக்கிறானுங்கய்யா. அங்க யார எவன் என்ன பண்ண போறானே தெரியலையா சார். டிபார்ட்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணுது. அசோக் மித்ரா மேட்ரு மல்லி தான் இறங்கி செஞ்சிட்டு இருக்கான். அந்த மல்லி அசோக் மித்ரா கூட இருக்கன்னு ரொம்ப ஆடுறான். மாட்டட்டும். அவன் கையை காலை ஒட்டச்சவன் மேல இருக்க வெறிய தீக்கிறையா.
யாருக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன போட சொல்லி ஒன்னு அமிச்சிருந்தா போட்டு போயிட்டே இருப்ப. எனக்கு இதான் நடந்திருக்கும். நம்மளாம் ரவுடி பசங்க மல்லி, நம்மளுக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? வரலன்னு சொல்லி தனியா போய் செட்டில் ஆயிடல. இல்ல எங்க உயிர் போயிடும் போல இருக்குடா. சார் டேய், அவன் ஏதாவது சொன்னானா? சொல்ல சார், அவன் உங்க மேட்டரை வச்சு அவனோட பழைய பையல தீர்த்துட்டான் சார். அன்னைக்கு உங்களை கோர்ட்ல குத்துனவன் யாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும் சார். ஒருவேளை நீங்களே வந்து கேட்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அவன் செத்துற போறான். ஒரே ஒரு பேரு, அதை சொன்னா போதும். எங்க இருக்கீங்க? ஜோன்ஸ் ரோடு 5 லைட் சார். 8 தெரு ஒரே மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பசங்களை அங்க நிக்க வைக்கிற சார். அவனுக்கு கூட்டு வந்துருவானுங்க. 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே சார், ஓகே சார். அவனை விடுங்கடா, அவன் வச்சு வெட்டவா போறான். வண்டி வர ஸ்டார்ட் ஆகுதுப்பா. தள்ளுங்க தள்ளுங்கப்பா. 5 லைட்ல போயிடுங்க. ஆளுக்கு ஒரு தெருல நில்லுங்க. போங்கடா, சீக்கிரம் போங்கடா, போங்கடா. அதுதான் மல்லின்னு நினைக்கிறேன். ஸோ நான் மல்லியை பார்த்துட்டு இப்போ நான் முன்னாடி போய் நிற்க போகிறேன். அவன் என்ன குத்தலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடந்தாலும் என் தங்கச்சி சொல்கிற தேங்க்ஸ் அவனுக்கு போய் சேரும். ஏய், யாரா நீ? இங்கெல்லாம் வரக்கூடாது. போ. மல்லி? மல்லியா? ஏய், கேக்குறேன்ல. மல்லி? மல்லிதான். நீ யாரா? என்ன கொல்ல வரேன்னு சொல்லியா மல்லி? ஏய் யோ, என் தங்கச்சி கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? ஏய் சொல்லியா மல்லி? ஏய், உன்னோட பிளட்டோட வேல்யூ என்ன தெரியுமாடா? போறது தானே என் தங்கச்சி உடம்புல ஓடுது. ஏய் மல்லி, ஏய், எழுந்துடா. யாரா நீ? நம்மளுக்கு திறமை எப்படா? இந்த மூஞ்ச பார்த்ததே இல்ல. அசோக் சார் தேடுறாள் என்ன இருப்பானோ? யாரும் பார்த்ததே இல்லை அவனை. ஆனா ஒண்ணு சார், கரெக்டா ஜாவால தான் சார் அடிக்கிறான்.
எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? டாக்டர் எங்க? டாக்டர் எங்கயா? இருப்பா இருப்பா. டாக்டர் டாக்டர் ஆக்சிடென்ட் டாக்டர். ஃபுல்லா வெட்டா இருக்கப்பா. இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நீங்க ஒன்று பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் தலைவலிக்கு. டாக்டர் நான் சொல்றது கேளுங்க டாக்டர், அதுக்கெல்லாம் டைம் இருக்காது டாக்டர். டாக்டர் கூட்டிட்டு வந்ததே போலீஸ் தான் டாக்டர். சரி சார். சிஸ்டர் ரெடி பண்ணுங்க. அன்னைக்கு உன்னை கோர்ட்டில் குத்தினவன் தான் இன்னைக்கு வந்திருப்பானோ? யோசி, நீ என்னை கொல்ல ஆள் அனுப்புற. அப்போ அந்த பிளான் மிஸ் ஆகி அவன் என்கிட்டயே மாட்டிக்கிறான். நீ அங்கே வந்தன்னா என்ன பண்ணுவ? அவன் என்னை காட்டி கொடுத்து உண்மையை சொல்றதுக்குள்ள நான் அவனை கொன்றுவேன். அப்போ வந்தவன் மல்லியை ஏன் கொல்லாம காப்பாற்றணும்? வந்தவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை கொல்ல வந்தவன் வேற எங்கேயும் ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஆனால் எப்பவும் ஒரு விளையாட்டில் எதிரெதிர ஆட்டக்காரனை விட வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறவன் அந்த ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டான்னா கேமை சீக்கிரமாக முடிச்சிருவான். இப்போ வந்தவன் யாராக இருந்தாலும் அவனும் எனக்கு வேணும். மல்லி நாராயண் அட்மிட் ஆகிட்டாங்களா? தம்பி டீ சாப்பிட்றியாப்பா? வேணாம் பாட்டி. அது யாருப்பா? ஃப்ரெண்டு பாட்டி. என் வீட்டுக்காரரு போன வாரம் காவால மாட்டி மூச்சு முட்டி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். இந்த ஒரு வாரமா நான் இங்கே தான் இருக்கிறேன். நானும் பார்க்குறேன், துள்ள துடிக்க தூக்கி தோளில் ஓட்டு வர்றவங்க எல்லாத்துட்டையும் நான் கேட்குறேன் அது யாருப்பான்னு. அவனுங்க என் ஃப்ரெண்டு சினேதன்னு சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டு தான் முதல்ல வர்றானுங்க. அதுக்கப்புறம்தான் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்பன் ஆத்தான்னு எல்லாரும் வராங்க. அப்படி என்னதான் இருக்கும் இந்த ஃப்ரெண்டில். இந்த காலத்து பசங்க கொடுத்து வச்சவனுங்க. சார் பேஷண்ட் நேம் என்ன? இளங்கோவன். அப்புறம் பேஷண்ட்டுக்கு 5 யூனிட் பிளட் தேவைப்படும். 1 or 2னா ஓகே, 5 யூனிட் கிடையாது கஷ்டம். ஸோ சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதில் மெசேஜ் பாஸ் பண்ணுங்க, கிடச்சிடும். ஓ பாஸ். ஓகே டாக்டர். என்னடா ஹாஸ்பிட்டல் காலியா இருக்கு? நான் தான்டா யாரையும் அனுப்புனேன். ஏய் பாத்துப்படா. ஏய் என்ன பாக்குற? இங்கே அட்மிட் ஆயிருவேன். மல்லி தூக்கி போடுது. யாரா இருக்கும்? நான் மல்லினா? ஆமாம்பா மல்லிதாம்பா. புடி 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 புடிடா. ஏய் வா வா வேல வா. இருப்பா கேளையா பா. நீங்க மூஞ்ச வச்சிரு. சொல்றா. எனக்கு தெரியாதுப்பா. ஏய் கேக்குறல சொல்ல மாட்டே. அட்மிட் பண்ணுவாங்கடா.